அனைவருக்கும் வணக்கம். ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையிலிருந்து ஒரு 4 விதமான போஸ்டிங்க்கு வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஈப்பு ஓட்டுநர், பதிவறை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் அப்படின்னு இந்த 4 விதமான போஸ்டிங்ஸ் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதற்கான அப்ளிகேஷன் எல்லாருமே ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதற்கான இப்போ கால் லெட்டர், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் இன்டர்வியூக்கான கால் லெட்டர் ஒவ்வொருவருக்குமே தனித்தனியாக அவருடைய வீடுகளுக்கே பார்த்திங்கன்னா போஸ்ட்டில் அனுப்பிச்சிட்டு வர்றாங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே. ஸோ அந்த இன்டர்வியூவில் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா, ஊரக வளர்ச்சித்துறை, அதாவது உள்ளாட்சித்துறையை பற்றி பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு போகணும். முதல்ல பார்த்திங்கன்னா, இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்துறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாநில தேர்தல் ஆணையம் தான். ஒவ்வொரு மாநிலத்திலையுமே மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தலை நடத்துறதுக்காக ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இது எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 படி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இந்திய அரசியலமைப்பில் கான்ஸ்டியூஷன் அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையுமே ஒரு மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட வேண்டும். ஸோ அவங்க தான் இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த உள்ளாட்சி அரசாங்கங்கள் தொடர்பாக ஒரு 4 கமிட்டி பார்த்திங்கன்னா நம்ம இந்திய வரலாற்றிலேயே 4 கமிட்டிகள் போட்டிருப்பாங்க. முதல் கமிட்டி பார்த்திங்கன்னா பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 1957 போடப்பட்டிருக்கும். இரண்டாவது கமிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அசோக் மேத்தா கமிட்டி 1977 போடப்பட்டிருக்கும். மூன்றாவது கமிட்டி ஜிவிகே ராவ் கமிட்டி அப்படிங்கிறது 1985 போடப்பட்டிருக்கும், ராஜீவ்காந்தி அவர்களுடைய பீரியடில். அதே மாதிரி எல்எம் சிங்வி கமிட்டி அப்படிங்கிறது 1986 போடப்பட்டிருக்கும். ஸோ இந்த 4 கமிட்டிகளை பற்றி கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, உள்ளாட்சி அரசாங்கங்களை பற்றி என்னென்ன ஆர்டிக்கல் சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆர்டிக்கல் 243 243 ஓ சப்கிளாஸ் ஓ வரைக்கும் உள்ளாட்சி அரசாங்கங்களை பற்றி சொல்லுது. அதில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் அதாவது உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கு தேர்தல் நடத்துவதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, 243 கே அப்படிங்கிறது உள்ளாட்சி துறைக்கு தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கலாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, கிராம சபை கூட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை நாட்கள் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 6 நாட்கள் தற்போது நடத்தப்படுது. ஸோ ஜனவரி 26 குடியரசு தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, மே 1 தொழிலாளர் தினம். ஸோ இந்த 4 நாட்கள் எல்லா மாநிலங்கள்லையுமே நடத்தப்படுது இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா. ஆனால் தமிழ்நாட்டில் எக்ஸ்ட்ரா 2 நாள் நடத்துகிறாங்க. ஸோ மார்ச் 22 உலக தண்ணீர் தினத்தன்னைக்கும் நடத்துகிறாங்க. அதே மாதிரி நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். இந்த நாள்லேயும் பார்த்திங்கன்னா கிராம சபை கூட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் நடத்துகிறாங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் 6 நாட்கள் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாநகராட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மொத்தம் 25 மாநகராட்சிகள் இருக்குது. தற்போது வரைக்கும் 25 மாநகராட்சிகள் இருக்குது. அதில் கடைசியாக உருவாக்கப்பட்ட மாநகராட்சிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாமக்கல் மாநகராட்சி, புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, காரைக்குடி, இந்த 4 மாநகராட்சிகள் கடைசியாக உருவாக்கப்பட்ட மாநகராட்சிகளாக இருக்குது. எத்தனை நகராட்சிகள் இருக்குது அப்படின்னா, 158 நகராட்சிகள் இருக்குது. அதுக்கப்புறம் 12,620 கிராம ஊராட்சிகள் இருக்குது. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னா எத்தனை வயசு நிரம்பி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 21 வயது நிரம்பி இருந்தாலே பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடலாம். அதே பார்த்திங்கன்னா லோக்சபா தேர்தலில் போட்டியிடணும், மக்களவை எம்பி தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னா கண்டிப்பாக 25 வயசு முடிஞ்சிருக்கணும். அதே மாதிரி மாநிலத்தில் எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிடணும், சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னாலும் 25 வயசு நிரம்பி இருக்க வேண்டும். ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னா 21 வயசு நிரம்பி இருந்தாலே போதும். அதே மாதிரி மாநிலங்களவை எம்பி ஆகணும் அப்படின்னா அதுக்கு 30 வயசு நிரம்பி இருக்கணும்.
அதே மாதிரி குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடணும், ஆளுநர் தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து 35 வயது வந்து நிரம்பி இருக்க வேண்டும். ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இது எல்லாமே வந்து இன்டர்வியூவில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது எந்தெந்த தேர்தலை வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா, மக்களவை தேர்தலை நடத்துகிறாங்க, அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலை நடத்துகிறாங்க, குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்துகிறாங்க, அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை நடத்துகிறாங்க. அதே மாதிரி இதில் எதெல்லாம் வந்து மறைமுக தேர்தல், நேரடி தேர்தல் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நேரடி தேர்தல் அப்படிங்கிறது மக்கள் வந்து நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையை நேரடி தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அது வந்து மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேரடி தேர்தலுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மக்களவை எம்பி தேர்தல், அதே மாதிரி மாநிலத்தில் நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் சில பதவிகள். அதே மாதிரி மறைமுக தேர்தலுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படிங்கிறது மறைமுக தேர்தலில் தான் நடக்குது. அதே மாதிரி மாநிலங்களவை எம்பி தேர்தலும் மறைமுக தேர்தலில் தான் நடக்குது. துணை குடியரசுத் தலைவர் தேர்தலும் மறைமுக தேர்தலில் தான் நடக்குது. உள்ளாட்சி அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேயர் தேர்ந்தெடுக்கிறதும் மறைமுக தேர்தலில் தான் மேயரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இதெல்லாமே வந்து மறைமுக தேர்தல் முறைகள். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தற்போது ஜோதி நிர்மலா சாமி அப்படிங்கிறவங்க வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் தற்போது இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஞானேஷ்குமார் அப்படிங்கிறவர் வந்து இருக்கிறார். அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா BR காவாய் அப்படிங்கிறவர் வந்து இருக்கிறாரு. இவர் 52வது தலைமை நீதிபதி. அதே தமிழ்நாட்டில் தற்போது இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி யாருன்னா MM ஸ்ரீவஸ்தவா அப்படிங்கிறவர் வந்து தற்போது வந்து இருக்கிறாரு. அதே மாதிரி RBIனுடைய தற்போதைய கவர்னர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா அப்படிங்கிறவர் வந்து இருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே வந்து முக்கியமாக வந்து இன்டர்வியூவில் நிறைய பக்கம் வந்து கேட்டுட்ருக்குறாங்க, கேட்பாங்க. இதெல்லாமே வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கக்கூடிய. அடுத்து எந்த மாதிரி கேள்விகள் இருக்கும் அப்படின்னா, நம்ம உள்ளாட்சி தேர்தலில் யார் யாருக்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் நேரடியாக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம 3 பேர் வந்து தேர்ந்தெடுக்கிறோம். பஞ்சாயத்தினுடைய தலைவர், அதுக்கப்புறம் கவுன்சிலரு, அதுக்கப்புறம் வார்டு மெம்பரு. ஸோ இந்த 3 பேருக்குமே வந்து நம்ம நேரடி தேர்தல் முறையில் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அடுத்தது உள்ளாட்சி அரசாங்கங்களுடைய முக்கிய கடமைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒவ்வொரு கிராமத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாலைகளை அமைத்து தருவது, அதை வந்து குறிப்பிட்ட நாளுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுவது, அதுக்கப்புறம் குடிநீர் வசதியை வந்து ஏற்படுத்தி தருவது, அதுக்கப்புறம் தெருவிளக்கை வந்து ஏற்படுத்துவது, அதை பராமரிப்பது, அதுக்கப்புறம் கழிவுநீர் கால்வாய் வந்து வடிகால் அமைப்பு வந்து ஏற்படுத்தி தருவது. இதெல்லாமே வந்து உள்ளாட்சி அமைப்பினுடைய முக்கிய கடமைகளாக இருக்குது. அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வரி வருவாய் அப்படிங்கிறது எதிலிருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீட்டு வரி வந்து வசூல் பண்ணுறாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் வரி வந்து வசூல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிலவரி, அதுக்கப்புறம் உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கு தொடர்பான ஏதாவது கடைகள், மண்டபங்கள் அந்த மாதிரி இடங்கள் இருந்துச்சு அப்படின்னா, சந்தைகள் இருக்குது அப்படின்னா, ஸோ அதிலிருந்து வரக்கூடிய வரி வருவாய், இது எல்லாமே வந்து உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கு முக்கிய வருவாயாக இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையுமே மாநில நிதி ஆணையம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, மாநிலத்துக்கு வரக்கூடிய வரி வருவாய் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கு எத்தனை சதவீதம் கொடுக்கணும், பகிர்ந்தளிக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனாக கொடுப்பாங்க. இது வந்து மாநில நிதி ஆணையத்தினுடைய முக்கிய பணியாக இருக்குது. அதுபோக நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிதி ஆணையம் வந்து இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக வரக்கூடிய வருமானங்களை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வந்து எத்தனை சதவீதம் வந்து பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து ரெக்கமெண்டேஷனாக கொடுப்பாங்க. இதை பற்றி ஆர்டிகல் 280 வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையுமே மாநில நிதி ஆணையம் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்தியாவுக்கென்றும் ஒரு நிதி ஆணையம் இருக்குது. தற்போது 15வது நிதி ஆணையம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் இருக்குது. NK சிங் அவர்களுடைய தலைமையில் தான் இப்போ வந்து செயல்பட்டு வருது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மொத்தமாக 41% வந்து வரி வருவாயை அவங்களுக்கு வந்து பகிர்ந்தளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க.
ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா இது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வந்து கேள்விகள் வந்து அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏதாவது வந்து ஒரு புயல் உருவாகுது அப்படின்னா அதனுடைய பேர் என்ன, அதுக்கு அந்த புயலுக்கு வந்து எந்த நாடு வந்து பேர் வச்சாங்க, அது வந்து எந்த கடலில் வந்து உருவாச்சு, அரபிக்கடலா வங்கக்கடலா, ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக வந்து கேட்பாங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த கரூரில் ஒரு கூட்ட நெரிசலில் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்தாங்க இல்லையா, ஸோ அது விசாரிப்பதற்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த குழுவை பற்றி வந்து கேட்கலாம். அதே மாதிரி ஆணவ படுகொலைகளை வந்து தடுப்பதற்காக ஒரு பரிந்துரை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு வந்து அமைச்சிருப்பாங்க. அதாவது KN பாஷா அவர்களுடைய தலைமையில் வந்து ஒரு குழு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக அமைக்கப்பட்ட ஒரு குழு. ஸோ இது குறித்து வந்து கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுபோக ஒவ்வொரு இன்டர்வியூ பேனல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ இதுதான் கேட்பாங்க, இதுதான் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அக்யூரேட்டாக வந்து நம்ம எதுவுமே வந்து கணிக்க முடியாது. அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி வேணாலும் கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுட்டு வந்து போகலாம். ஸோ தேங்க்யூ.